அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கள்ளக்குறிச்சி, சேலம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை. 26ஆம் தேதி தேனி, தென்காசிக்கு கனமழை எச்சரிக்கை. கொல்கத்தாவில் 37 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெருமழை. போக்குவரத்து நெரிசல் மற்றும் ரயில் சேவை பாதிப்புகளால் தத்தளித்த நகரம். மகாராஷ்டிராவில் பெய்யும் தொடர் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோரம் உள்ள கோயில்கள், மயானங்கள் நீரில் மூழ்கிய காட்சிகள். தைவான், பிலிப்பைன்ஸ் நாடுகளை புரட்டி போட்ட ராகசா புயல். ஹாங்காங்கில் கரையை கடக்க தொடங்கிய நிலையில் அவசர நிலை பிறப்பிப்பு. இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான சண்டையை நிறுத்தியதாக ஐநா சபை கூட்டத்தில் ட்ரம்ப் பேச்சு. உலகளவில் நடந்த 7 போர்கள் தனது தலையீட்டில் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் பெருமிதம். எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஜிஎஸ்டியை குறைத்திருந்தால் மக்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகியிருக்கும். மாநில அரசுகளை தண்டித்து இந்தியா வளர முடியாது என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படும் மக்களை பற்றி திமுக அரசுக்கு எந்த கவலையும் இல்லை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற பரப்புரையில் பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக அரசு ஏழை மக்களை பற்றி கவலைப்படல, விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாலும் சரி, பருப்பு விலை உயர்ந்தாலும் சரி, என்ன விலை உயர்ந்தாலும் அதையெல்லாம் கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். தாவேக தலைவர் விஜயின் அரசியல் ஒரு இன்குபேட்டர் குழந்தையை போன்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். வருமானத்தை மறைத்ததாக 1.5 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தும்படி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து விஜய் தொடர்ந்த வழக்கு. வருமான வரித்துறை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் விஜய் தரப்பு வாதம். பூட்டானிலிருந்து சட்டவிரோதமாக கார்கள் வாங்கிய புகாரில் நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்விராஜ் வீடுகளில் சோதனை. துல்கர் சல்மானின் 2 கார்கள் உட்பட 36 கார்களை பறிமுதல் செய்தது சுங்கத்துறை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் முளைப்பாரி திருவிழா. பிரசாதமாக வழங்கப்பட்ட 21,000 பொடி தோசைகள். புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா கோலாகலம். சிம்ம வாகனத்தில் துர்க்கை கோலத்தில் எழுந்தருளிய முத்தாரம்மன்.
திருப்பதி கோயில் பிரம்மோற்சவ விழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடக்கம். நான்கு மாட வீதிகளில் வலம் வந்த ஏழுமலையானின் சேனாதிபதி. திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்றார் நடிகர் மோகன்லால். தனக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக நிகழ்ச்சி. Thank you, Honorable President and distinguished guests. Many congratulations. சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் ஷாருக் கான். MS பாஸ்கர் மற்றும் ஊர்வஷிக்கு சிறந்த துணை நடிகர்களுக்கான விருது. Malayalam film Pookalam Gentleman, globally renowned actor and producer, delivers a powerhouse performance in Jawan, bringing சவுதி அரேபியாவில் 95வது தேசிய தினம் கொண்டாட்டம். பார்வையாளர்களை பிரமிக்க வைத்த ராணுவ வீரர்கள். ஸ்லோவாக்கியாவில் அரசுக்கு எதிரான போராட்டங்களை தொடங்கியுள்ள மக்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பிரதமர் ராபர்ட் ஃபிகோ மீது குற்றச்சாட்டு. நியூயார்க் நகரில் அமெரிக்க காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்ட பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சாலையில் நின்று கொண்டே ட்ரம்பை போனில் அழைத்து பேசிய வீடியோ வைரல். No, I have 10 people with me. I go to the French embassy. No. I'm sorry, President. I'm really sorry. It's just that everything's in frozen right now. There's a motorcade coming right. How are you? Guess what? I'm waiting in the street because everything is frozen for you. No, I have. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட்டில் இலங்கையை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பாகிஸ்தான். இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை தக்கவைத்தது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.